வெல்கம் பேக் டு ஹே இட்ஸ் ஷைனி. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். காலையில இருந்து ஒரே மேகி கிரேவிங்ஸா இருக்கு. எப்பவும் போல மேகி மாதிரி செஞ்சு சாப்பிடாம சீஸ் மேகி ட்ரை பண்ணா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்ப வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியா நறுக்கிட்டு வந்துடுறேன். குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்ச கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகணும். கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ. நான் 2 மேகி சேர்க்க போறேன். அதுக்கு 2 மேகி மசாலா இதுல சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி. ஒரு சொம்பு தண்ணி ஊத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். டேஸ்ட்ல இருந்து சீஸ் ஸ்லைஸ் வாங்கியிருக்கேன். இந்த சீஸ் தான் நான் சீஸ் மேகிக்கு போட போறேன். செம்மையா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீஸ் ஸ்லைஸை இது மேல போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ்ல நம்ம சீஸ் மேகி ரெடி ஆயிடும். A few inches later. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சீஸ்லாம் எப்படி மெல்ட் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? சீஸ் மேகி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேகி ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூடா இருக்கு. உங்களுக்கு சீஸ்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.